அவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், ஐயா நாம் எல்லாம் இந்தியர்கள். அந்த ஐடென்டிட்டியை தயவு செஞ்சு பிளர் பண்ண விடாதீங்க. அந்த ஐடென்டிட்டி தான் ரொம்ப முக்கியம். இதை இந்து முஸ்லிம்னு மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி ரைட் விங் ஆர்மியுடைய முயற்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார். இப்ப யாரும் அதை பத்தி பேசுறது இல்லை. ஏன்னா ரெஸ்பான்ஸ், அதற்கு வந்திருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ், எதிர்வினை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யாரும் ஏற்றுக்கொள்ளல. இதை அவர்கள் இந்து முஸ்லீமாக மாற்ற முயற்சி செய்வதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப அதை விட்டுட்டாங்க. நாங்க ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். ஐயா, வி வாண்ட் a strong response. முப்படைகளும் தயாராக இருக்க சொல்லியிருக்கிறார்ல. பாப்போம். அதாவது the proof of pudding is in the eating என்று சொல்வார்கள். வரட்டும். ஏன்னா இதை போல பல விஷயங்கள், பல இதை கேள்விப்பட்டுட்டோம், பார்த்துட்டோம். இன்னைக்கு 24ஆம் தேதி பிரதமர் பீகாருக்கு போறாராம். அங்க போய் ஏதோ திட்டங்களை நாட்டுக்காக அர்ப்பணிக்க போகிறாராம். இதுவா நேரம்? அதை விட கொடுமை, வெட்க கேடு. விருந்து அதிமுகவில் தலைவர்கள் விருந்தான். ஐயா, விருந்தும் மருந்தும் சாப்பிடக்கூடிய நேரமா இது? அங்க 27 உயிர்கள் பறி போயிருக்கு. இங்க விருந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன். தேவையா இதெல்லாம்? இவர்களுக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு சென்சிட்டிவிட்டியே கிடையாதா? எப்படிப்பட்ட ஒரு இதை உருவாக்கம் இது? ஆனா யாராவது இதை பத்தி பெருசா பேசினாங்களா? பேச மாட்டாங்க. அந்த ஊடக சொகுசு என்று சொல்வார்களே, அது அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதுவும் இப்ப பாஜகவோட கூட்டணி வேற வச்சுக்கிட்டாங்க. அதனால சரிதான் கூட சொல்லுவாங்க. அதை இந்த நேரத்துல இப்படிப்பட்ட விருந்து, திரு எடப்பாடி பழனிசாமி விருந்து சரிதான் என்று கூட சொல்வார்கள்.